ஹலோ கைஸ், ஐம் மருண். நட்சத்திரங்கள் எப்படி அழியுது, நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ட்வார்ஃபாக மாறுது. மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் பிளாக் ஹோல் இல்லைனா நியூட்ரான் நட்சத்திரமாக மாறுது. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறை உள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக மாறும். ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரமாக எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஃபியூலை பேஸ் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கும். நட்சத்திரத்தில் ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து ஃபஸ்ட்டு காலி ஆயிரும். ஹைட்ரஜன் ஃபியூல் காலி ஆனதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கும். ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிய ஆரம்பிக்கிறப்ப இந்த சிறிய அளவுள்ள நட்சத்திரம் இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக ஹீலியம் ஃபியூலும் காலி ஆனதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் காற்று இல்லாத வாய்க்குள்ள தூக்கி வீசப்பட்டு சென்டரில் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும், ஒயிட் ட்வார்ஃபாக உருவாகும். நட்சத்திரங்களின் நிறை 8 மடங்குலேருந்து 30 மடங்கு நிறைக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த அளவு பிரைட்னஸை வெளிப்படுத்திட்டு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு பிரைட்னஸோட வெடிச்சு அழியும். வெடிச்சு அழிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும். நட்சத்திரங்களின் நிறை 30 மடங்குக்கும் மேலே அதிகமான நிறை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா பிளாக் ஹோலா மாறும். இப்ப நட்சத்திரங்களின் நிறை 8 மடங்குலேருந்து 30 மடங்கு நிறைக்குள்ள இருக்கிற ஒரு நட்சத்திரம் வெடிச்சு அழியாம டைரக்டா பிளாக் ஹோலா உருவாயிருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயில்டா பார்ப்போம். நமது மில்கி வே கேலக்சிக்கு வெளியே நமது மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்துல உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்சில 2014 நாசாவோட ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மற்றும் வைட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் எனப்படும் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலம் நாசா M312014 DS1 எனும் நட்சத்திரத்தோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நட்சத்திரம் நட்சத்திரங்களின் நிறையை விட 13 மடங்கு அதிகமான நிறையை கொண்டிருக்கு. இந்த நட்சத்திரம் இறக்கும் போது வெடிச்சு அழிஞ்சிருக்கணும், சூப்பர்னோவா வந்து ஏற்பட்டிருக்கணும். ஆனா இந்த நட்சத்திரத்தோட இன்னர் கோர் வந்து டைரக்டா கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலா உருவாயிருக்கு. இது வந்து ஒரு ஃபெயில்டு சூப்பர்னோவா அப்படின்ட்டு நாசா அந்த டேட்டா மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபெயில்டு சூப்பர்னோவா ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நமது மில்கி வே கேலக்சியிலிருந்து 2.5 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நமது பூமியிலிருந்து 2.5 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி நமது மில்கி வே கேலக்சியிலிருந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி அடையிறதுக்கு 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியை நோக்கி போக தேவையில்லை. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நமது மில்கி வே கேலக்சியை நோக்கி வருது. இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் நமது மில்கி வே கேலக்சியும் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்று மெர்ஜ் ஆகி ஒரு ஜெயண்ட் எலிப்டிக்கல் கேலக்சியா உருவாகும். அப்படி உருவாகிற அந்த ஜெயண்ட் எலிப்டிக்கல் கேலக்சி அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்கோமேடா இல்லனா மில்க்ட்ரோமேடா. 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது மில்கி வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் மெர்ஜ் ஆகிற அந்த டைம்ல நமது சூரியன் ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டாரா மாறி இருக்கும். நமது சூரியன்ல ஹைட்ரஜன் ஃபியூல் காலியாகி நமது சூரியன் ஹீலியம் ஃபியூலை யூஸ் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கும். ஹீலியம் ஃபியூலும் டோட்டலா காலியானதுக்கு அப்புறம் நமது சூரியன் ஒயிட் ட்வார்ஃபா உருவாகும். அதுக்கப்புறம் நமது என்டையர் சோலார் சிஸ்டமும் முடிவுக்கு வரும். இத்துடன் இந்த வீடியோவும் முடியுது. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you soon.